சூப்பர். வேற ஏதாவது ஐடியாஸ்? ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் நார்மலாக நம்ம வந்து இதில் பார்க்கும்போது எப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் வேணாம் அப்படியே இருங்க. ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு பிஎன்எல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டு வேற என்ன படிச்சிருக்கீங்கடா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல மித்ரா? ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்டு அதை தவிர வேற என்னெல்லாம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டா? 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்களா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டா? இல்ல செல்லம், நான் என்ன கேட்குறேன்னா ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்ல என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வரும் உங்களுக்கு நார்மலா? ம், அப்புறம்? ம், அப்புறம்? ம், ம். ஆ, சூப்பர். அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் சைடுல வரும். கிரெடிட் சைடுல என்ன வரும்? ஆ, சூப்பர். பேலன்ஸ் ஷீட்ல என்னலாம் வரும்? குட். கரெக்ட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வர கிராஸ் ப்ராஃபிட்டா நம்ம பிஎன்எல்ல மூவ் பண்ணி அதை வச்சு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அந்த இதை வந்து பேலன்ஸ் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அசட் அண்ட் லைபிலிட்டி டாலி ஆகும். இதான ஃபார்மேட்? இந்த ஃபார்மேட் வந்து நம்ம எப்படி படிச்சிருக்கோம்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு படிச்சிருக்கோம்ல. இப்போ நம்ம படிக்க போறது மேல கீழே அப்படி எழுத போறோம். ஓகேவா? இப்போ ரெவென்யூ ஃப்ரம் இப்போ லெட்ஸ் டேக் லைக் திஸ் கண்ணா. ஸோ இந்த ஸ்டேட் படிங்க கண்ணா. நந்தனா நீங்க படிங்க. இது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் லெவல் 11th ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம வந்து நிறைய இதை பற்றி படிச்சிருக்கோம்ல. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது என்னன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து நம்ம எப்போவுமே ப்ராப்பராக அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், கான்செப்ட்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் an enterprise மேக்ஸ் பப்ளிக் கம்யூனிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். சி இதில் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனோட ரெப்ரசன்டேஷனும் கேஷ் ஃப்ளோஸோட பிக்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் some of the users may have the power to obtain information additional to the contained in financial statements. இதில் வந்து
that does not undermine the dependence of the general users on the information contents of the financial information. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு டக்குன்னு ஒரு கம்பெனியால் வேறு த கம்பெனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்கு, பிஎன்எல்ல வந்து ஏதாவது ஃப்ளா இருக்கா, இல்லை எந்த ஐட்டம்னால பிஎன்எல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து இது பண்ணுறோம். இப்போ நம்ம இப்போ படிக்க போகிறது எப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி கொடுக்கணும், அப்புறம் வந்து சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி எப்படி கொடுக்கணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து என்டிட்டிஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பேங்கிங் ஒரு ஃபார்மேட்டு, எலக்ட்ரிசிட்டி ஒரு ஃபார்மேட்டு, நார்மல் கம்பெனிஸ் ஒரு ஃபார்மேட்டு, சோல் ப்ரொப்ரைட்டர் ஒரு ஃபார்மேட்டு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் சோல் ப்ரொப்ரைட்டரும் நீங்கள் வந்து 12th படிச்சீங்க, ஞாபகம் இருக்காடா? சாப்டர் 1 சாப்டர் 2. ஃபவுண்டேஷனில் சாரி சாரி ஃபவுண்டேஷனில் வந்து அதே திருப்பி படிச்சிருப்பீங்க. சிங்கிள் என்ட்ரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஃபார்மேட் திருப்பியும் இன்டர் ஸ்டேஜ் 1ல் படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட 4 ஏபிசிடி டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 4 பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. இதில் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. எதுனா 2013 2014 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். 3 விஷயம் இருக்கு இல்லையா, அந்த 3 இந்த 3மே கைட் பண்ணி இந்த கம்ப்ளீட் ஃபார்மேட்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்எல்பி படிச்சீங்களா ஸ்டேஜ் 1ல? எல்எல்பி லிமிட்டட் லேப்டி செல்லமா, அதுல எப்படிடா நம்மளுக்கு ஃபார்மேட் ஆரம்பிக்கும்? எனி கெஸ்? அதுக்கப்புறம் இது பிஎன்எல் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ரெவென்யூ லெஸ், ஞாபகம் இருக்கா? ம். அப்புறம் எந்த லெஸ் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி இது சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்மேட் தான் இங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. புரியுறதாடா? ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. நீங்க படிச்சீங்களா கீர்த்தனா எல்எல்பி? நந்தனா கீர்த்தனா, லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டி சாப்டர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல. அதுல ரெவென்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் அதுலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி ஃபார்மேட் தான் இங்க ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? இது எழுதிக்கோங்களேக்கண்ணா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மீன்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா கண்ணா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட். சி இப்போ வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? ட்ரேடிங், பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோல. அது தவிர சிலதெல்லாம் இருக்கு, எழுதிக்கோங்களா? பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அப்புறம் எக்ஸ்பிளரேட்டரி ஸ்டேட்மெண்ட். அது எழுதிக்கோங்கண்ணா. எக்ஸ்பிளரேட்டரி நோட்,
Annex 2. எழுதிட்டீங்களா? 4 பேலன்ஸ் ஷீட், P&L, கேஷ் ஃப்ளோ, எக்ஸ்பிளனேட்டரி நோட் அனெக்ஸ்ட் 2. ஓகேவா? சூப்பர். ஃபினான்ஷியல் இயர்னா என்னடா கீர்த்தனா? எதுலேருந்து எதுடா ஃபினான்ஷியல் இயர்? சூப்பர். அதுதான் ஃபினான்ஷியல். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படின்னா, ஆனுவலி பண்ணுவாங்கடா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல குவார்ட்டர்லி பண்ணுவாங்க லிஸ்டட் கம்பெனிஸ்லாம். செபி என்ன சொல்றதுன்னா, குவார்ட்டர்லி பேசிஸ்ல லிஸ்டட் கம்பெனிஸ்ல குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு செபி வந்து சொல்றது. ஸோ எழுதிக்கோங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் எம்சிக்யூல வருங்கண்ணா. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் as prepared by listed companies on quarterly basis as per SEBI requirement. எழுதிட்டீங்களாடா? அடுத்தது போலாமா? ஓகே. சி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் இதோட க்ரக்ஸ் என்னன்னு சொல்றேங்கண்ணா. ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ வந்து கொடுக்கணும். ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பொறுத்த வரைக்கும் அட் எவ்ரி ஏஜிஎம் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, அது ஒன்று. அதே மாதிரி அங்கே எங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனி மட்டும் இல்லாமல் சப்சிடரிஸோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, அசோசியேட் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அதுக்கான ரெஃபரன்சஸ் கீழே கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் அதுக்கான இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இந்த பாயிண்ட். அப்புறம் 129 சப்செக்ஷன் 5 என்ன சொல்றது அப்படின்னா, ஒருவேளை எங்கேயாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து டீவியேஷன்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல என்னடா படிச்சோம் நம்ம? சிலது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் டீவியேட் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதை கீழே நோட்டாக கொடுத்துடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடே ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கீழே நோட் கொடுக்கணும். த சேஞ்ச் இன் டெப்ரிசியேஷன் has been no has happened from this year அப்படின்னு சொல்லிட்டு டியூ டு திஸ் ரீசன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ டீவியேஷன்ஸ் ஆர் டு பி இன்கார்பரேட்டட். புரியுறதா இது வரைக்கும்? கண்ணம்மா இதெல்லாம் வந்து தியரியில வரும் கண்ணம்மா, இல்லை எம்சிக்யூல கேட்பான். கார்பரேட் அக்கௌண்டிங் தியரி வராதுன்னு நினச்சிக்காதீங்க. தியரி வரும். கார்பரேட் எம்சிக்யூலையும் வரும், தியரிலையும் வரும். அதனால தான் நான் தியரியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸோட காப்பீஸ், கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸோட ப்ராப்பராக வந்து ஏஜிஎம்ல சப்மிட் பண்ணும். ஏஜிஎம்ஸ் சப்மிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரார் கிட்டேயும் 30 நாளைக்குள்ள ஆஃப் த டேட் ஆஃப் ஏஜிஎம் வந்து இன் சச் மேனர் வித் சச் ஃபீஸ் ஒரு அடிஷனல் ஃபீஸ் அஸ் மே பி ப்ரிஸ்கிரைப். இது வந்து இஃப் ஐ எம் எக்ஸாக்ட்லி ரைட், கொஞ்சம் லால நம்ம டச் பண்ணியிருக்கோம். ஓகேவா மித்ரா? ஒரு பாயிண்ட்ல சில பாயிண்ட்ல, அதாவது predominant ஆஃப் தி காப்பீஸ் வந்து ஹாஸ் டு பி ஃபைல்டு வித் த ரிஜிஸ்டர், கரெக்டா? சப்மிட் பண்ணணும். அந்த அந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா இருக்கு, நோ டவுட். சிலது கொஞ்சம் ஆட் ஆகுது. சரியா? ஸோ செக்ஷன் 129 ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 137 என்ன சொல்றதுன்னா, எதுன்னு நீங்க பண்ணாலுமே ரிஜிஸ்டர் கிட்ட சொல்லணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எது பண்ணாலுமே அப்பா அம்மா கிட்ட அப்டேட் பண்ற மாதிரி எது கம்பெனி ரிலேட்டாலும் ரிஜிஸ்டர் கிட்ட சொல்லணும். 30 நாள் ஆஃப் த டேட் ஆஃப் ஏஜிஎம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சி, லால கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, பட் லால இருக்கிறது எல்லாமே வரல. கம்பெனில எது இம்பார்ட்டன்ட் விஷயமோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா அது மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல 3 டிவிஷன் இருக்குக்கண்ணா. எழுதிக்கோங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 3. நல்லா பார்த்துக்கோங்க. டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 3. ஒரு 12 o'clock வரைக்கும் கிளாஸ் எடுத்தா எல்லாருக்கும் ஓகேவா?
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எழுதிக்கோங்க கணா. எழுதுங்க. ஃபார்ம்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் குட்டி நோட்ல எழுதிக்கோங்க ஏங்களா? சின்ன நோட்ல. குட்டி நோட்டு காலி ஆயிடுத்தாடா இல்ல இருக்கா பேஜஸ்? ஓகே. ஃபார்ம்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அதை வந்து ஷெட்யூல் 3 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்க எம்சிக்யூல. எந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி இருக்குன்னு. இதுல மூணா பிரியறதுக்குன்னா ஒன்னு டிவிஷன் 1, இன்னொன்னு டிவிஷன் 2, இன்னொன்னு டிவிஷன் 3. டிவிஷன் 1ன்னா பேலன்ஸ் ஷீட்டும் பிஎன்எல் தான் ரெடி பண்ணுவீங்க. ஆனா கம்பெனிஸ் ரூல்ஸ் 2021 என்ன சொல்லியிருக்கோ அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணுவீங்க. ஓகே. இது டிவிஷன் 2 என்ன சொல்றதுன்னா அதே பேலன்ஸ் ஷீட்டும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஆனா ஐஏஎஸ் இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் 2015 என்ன சொல்லியிருக்கோ அது பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. மூணாவது என்ன சொல்றதுன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனினா என்னடா? கேன் யூ கிவ் மீ an எக்ஸாம்பிள் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி? ஆ சூப்பர்ரா. வெரி குட். ஆ கரெக்ட். குட். முத்தூட் ஃபினான்ஸ், அப்புறம் வந்து மஹேந்திரா ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல். சி அதாவது ஆர்பிஐ இதையும் கண்காணிக்கிறது, பட் பேங்க் அளவுக்கு கிடையாது. ஓகேவா சொல்லும்? ஸோ டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 3. ஐயோ சாரி. எங்கடா புக்கு? நான் ஒரு நிமிஷம் நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன்டா. ஓகே இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது மட்டும்தான் இருக்கு. சூப்பர். ஆ ஆ, இப்போ வந்து மூணாவது இருக்கு கணமா என்ன? அப்படியாடா எதுவுமே வரலையா? மில்லியன்ஸ். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க புக்கை வச்சு நான் சொல்றதெல்லாம் மட்டும். ஓகேவா? ஒருவேளை டோட்டல் இன்கம் வந்து 100 ருபீஸ்க்கு மோரா இருந்ததுன்னா ரவுண்டிங் ஆஃப் ஷால் பி டன் டு த நியரஸ்ட் லேக்ஸ், மில்லியன்ஸ் ஆர் டெசிமல்ஸ். புரிஞ்சுதா செல்லவா? 100 crore ருபீஸ்க்கு கீழே இருந்ததுன்னா ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், லேக்ஸ், மில்லியன்ஸ் ரவுண்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்க. 100 crore ருபீஸ்க்கு மேல இருந்ததுன்னா நியரஸ்ட் லேக்ஸ், மில்லியன்ஸ் அப்படி ரவுண்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்க. புரியுதா அது? எனி டவுட்டா? பக்காவா? ஓகே ரைட்டா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து டிவிஷன் 1 பார்க்க போறோம்டா. ஓகே. இப்போ வந்து நார்மலா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல சேல்ஸ் எங்க இருக்கும் நந்தனா? கிரெடிட் சைட். பிஎன்எல் இன்கம்ஸ் எங்க போடுவோம்? ஆ கரெக்ட். அது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் ஃபார் த இயர் எண்ட் சேல்ஸையும் இன்கமையும் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். 1 2 3 4 போட்டு கரண்ட் பீரியட், ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டிங் பீரியட் ரெண்டுமே போடணும். டீட்டெயில் கொடுத்துருவாங்க. எழுதிட்டு டோட்டல் இன்கம் போடணும். எக்ஸ்பென்சஸ், ட்ரேடிங் அக்கவுண்ட்ல எக்ஸ்பென்சஸ்லாம் எங்க அப்டேட் பண்ணுவோம் நந்தனா? ம். அதுல ஓப்பனிங் ஸ்டாக் எங்க போடுவோம் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல? க்ளோசிங் ஸ்டாக் எங்க போடுவோம்? அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கையும் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் மைனஸ் பண்ணி வர நம்பரை நம்ம இங்க காமிக்கிறோம். சேஞ்சஸ் இன் இன்வென்டரி. புரியுதாடா? எக்ஸ்பென்சஸ் அதாவது ரைட் சைடோட ட்ரேடிங்கும் ரைட் சைடோட பிஎன்எல் மைனஸ் லெஃப்ட் சைடோட ட்ரேடிங், லெஃப்ட் சைடோட பிஎன்எல், அதோட சேர்த்து சேஞ்சஸ் இன் ஸ்டாக். அது எல்லாமே சேர்த்து இது வந்துருமா? இப்போ எக்ஸ்பென்சஸ் ஒரு நம்பர் வருமா?
இந்த இன்கம்லேருந்து த்ரீலேருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணானா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் எக்ஸ்ட்ராordinary ஐட்டம்ஸ் அண்ட் டாக்ஸ். என்னெல்லாம் இந்த எக்ஸ்ட்ராordinary ஐட்டம்ஸ் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்லாம் என்ன தெரியுமாடா? நீங்க என்ன நினைக்கிறீங்க எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்லாம் என்னவா இருக்கும்ட்டு? ரொம்ப ரேர் அக்கரன்ஸா இருக்கும்ல. எப்படின்னு சொல்றதுன்னா, நான் ரேரா வந்து ரேர் எக்ஸ்பென்சஸ்டா அதெல்லாம் எக்ஸெப்ஷனல் வரும். எக்ஸ்ட்ராordinary ஐட்டம்னா வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸ்லாம் சொல்றாங்கடா. டெப்ரிசியேஷன் இங்கேயே வந்துரும் செல்லம், எக்ஸ்பென்சஸ் கீழே வந்துரும். செல்மா, டெப்ரிசியேஷனுக்கும் அமோர்டைசேஷனுக்கு என்னடா டிஃபரன்ஸ் மித்ரா? ம். ம். சூப்பர், வெரி குட் செல்லம், சூப்பர். எல்லாரும் எழுதிக்கோங்கடா. டெப்ரிசியேஷன் இஸ் a decrease in value of fixed asset. Amortization is a decrease in value of intangible asset. எழுதிக்கோங்க, தெரியலன்னா எழுதிக்கோங்க, தெரிஞ்சதுன்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ ஆ இப்போ இதுலேருந்து வருது இல்லக்கண்ணா, இது ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராordinary ஐட்டம்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன தெரியுமா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும். எக்ஸ்ட்ராordinary ஐட்டம்ஸ்னா என்ன தெரியுமாடா? எக்ஸ்ட்ராordinary ஐட்டம்ஸ்னா இந்த மாதிரி சொல்லும். லாசஸ் ஃப்ரம் அ மேஜர் எர்த்குவேக், ஹுரிக்கேன். இப்போ நேத்திக்கு வந்து ஜப்பான்லலாம் ஆ ஜப்பான்லலாம் நடந்தது இல்லடா, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் அந்த எர்த்குவேக், அதிலேருந்து வர லாசஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராordinary ஐட்டம்ஸ். எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்ன்றது இம்பேர்மெண்ட் சார்ஜஸ், டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ 4 பிஸ்னஸ் வச்சிருக்காங்கடா அந்த கம்பெனி, ஒரு பிஸ்னஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்றது எக்ஸப்ஷனல் ஐட்டம். புரியுதா கண்ணா? புரியுதா? Extraordinary items reports below the income from continuing operations. Exceptions generally included in operating income disclosed separately. ஓகேவா கண்ணா? ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் போடுறேன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கண்ணா. அடுத்தது பாருக்கண்ணா, டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதுடா. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ சொல்லம், நார்மலாக எக்ஸப்ஷனல் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் இல்லாமல், அப்புறம் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸோட, அப்புறம் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸோட, அப்புறம் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸோட. இது வரைக்கும் புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா? ஹலோ, புரிஞ்சுதாடா? இது வரைக்கும் பிரச்சனை இல்லையேடா? கண்டினியூ பண்ணலாமா? நெக்ஸ்ட், இப்போ ரிமைனிங் வருது இல்ல கண்ணா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து இதான்ப்பா நெட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தவிர ஃப்ரம் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்க்கு தனியாக காமிக்கிறோம். டாக்ஸ், சி டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸோட டாக்ஸ் எல்லாமே பிஎன்எல்லாக இருக்கட்டும், டாக்ஸ் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃப்ரம் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் தனியாக காமிக்கிறோம். அப்போது இந்த பார்ட்டையும் ஓகேவா கண்ணா,
சி இது வரைக்கும் கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, டிஸ்கண்டினியூ ஆப்ரேஷன்ஸ்னா என்னடா? ம் கரெக்ட். ரெகுலரா நடக்கிறது கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்னா என்னவா இருக்கும்? அந்த ஷ்- அந்த அந்த பிசினஸையே நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அந்த வருஷத்துல அப்படின்னு அர்த்தம். புரியுதாடா? டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அது ஒரு செக்டாரா இருக்கும், இது ஒரு செக்டார். இங்க இருக்கிற ப்ராஃபிட்டும் இங்க இருக்கிற ப்ராஃபிட்டும் ஆட் பண்ணும். அதுலேருந்து வரதுல ஏர்னிங்ஸ். செல்லம் சொல்லுங்க கண்ணா. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்னடா ஃபார்முலா? மித்ராக்கு தெரியும். சொல்லு செல்லம். மித்ரா, ஏர்னிங்ஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இல்லையா? ஓகே ஓகே, ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட ஃபார்முலா எழுதிக்கோங்க கண்ணம்மா. ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? இதோட ஃபார்மெட்டை எழுதுறது சின்ன நோட்ல. ஓகே. ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட ஃபார்முலா ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு equity shareholders divided by number of equity shares. ஓகே மாமா? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு equity shareholders divided by number of, அதுதாங்க நம்ம ஏர்னிங்ஸ் பர் ஷேர். பேசிக் டைல்யூட்டட்லாம் நம்ம பார்க்கலாம் அப்புறம். ஓகேவா? பேசிக் டைல்யூட்டட்லாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்க. ம். இதுதான் நம்ம ஃபார்மேட்டு, இது ஹோம்ஒர்க். சரியா? இதுல வந்து முக்கியமானது என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆ இப்ப வந்து சேல்ஸ்ன்னு வரும்போது கிரான்ஸையும் எடுத்துக்கணும் கண்ணா. சரியா? ரெவென்யூன்னு வரும்போது கிரான்ஸையும் எடுத்துக்கணும், ஆப்ரேட்டிங் ரெவென்யூ எடுத்துக்கணும், எக்ஸைஸ் டியூட்டி மைனஸ் பண்ணிக்கணும். எழுதிக்கோங்களேன் செல்லம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூட் எழுதிக்கோங்களேன். இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா டக் டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ம். Next, revenue from operations includes sale of products, sale of services, grants and donation received, other operating revenue less excise duty. இதுன்ட்டிங்களா? இது for a company other than the finance company. For a finance company என்னன்னா, அவங்களோட மேஜர் ரெவென்யூ என்னடா? இன்ட்ரெஸ்ட் தானே. இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. எழுதிக்கோங்க. ஃபினான்ஸ் காஸ்ட்ன்றது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், borrowing காஸ்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா செல்லம்? நோட் பண்ணிட்டீங்களா? நீங்கலாம் இதெல்லாம் கையால நோட் பண்ணிக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்காதீங்க. கையால நோட் பண்ணிக்கோங்க. அதர் இன்கம்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் அதர் இன்கம்ஸ். இது உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன். ப்ரொவிஷன்னா என்ன? ரிசர்வ்னா என்னடா? வாட் டு யூ மீன் பை ப்ரொவிஷன்? வாட் டு யூ மீன் பை ரிசர்வ்?
வெரி குட். ரிசர்வ்ஸ்னா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னா ஜென்ரலா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்றது நம்மளோட ஏர்னிங்ஸை சொல்லுவாங்க. ஏற்கனவே கிரியேட் பண்ணி ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக வச்சு சேர்த்து சேர்த்து வைக்கிறது ரிசர்வ்ஸ். ப்ரொவிஷன்ன்றது நீங்கள் சொன்னது கரெக்டாக. ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஆர் கால்ட் அஸ் எஸ்டிமேட்ஸ் செல்லம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல கண்ணா, எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன. சப்சிடிரிஸ் இன்ஃபர்மேஷன் இது எழுதிக்கோங்க கண்ணா. சப்சிடிரிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னா சப்சிடி கம்பெனிஸோட டிவிடெண்ட்ஸ், சப்சிடி கம்பெனிஸோட ப்ரொவிஷன்ஸ். புரியுறதா செல்லம்? இது ரெண்டும் எழுதிக்கோங்க. எல்லாம்லாம் நான் எழுத வேண்டாம்டா, ரொம்ப இம்பார்ட்டண்டா மட்டும் கொடுக்குறேன். இது எழுதிக்கோங்க. 800. அந்த 800 900 மட்டும் அனுப்ப முடியுமா? எழுதிட்டீங்களா செல்லம்? குட். பாருங்க கண்ணா. சப்சிடிஸ் இன்ஃபர்மேஷன் தான், ரெண்டு மட்டும் தான்டா, வேற எதுவும் இல்ல. செல்லமா இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்ப பாரு உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸ்ல வரும். பார்த்துருக்கீங்களா சிஎஸ்ஆர்ன்னு சொல்லிட்டு? எனி சான்ஸ் ஸ்டேஜ் 2ல சிஎஸ்ஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2000 வரைக்கும் கம் எல்லா கம்பெனியோட மோட்டிவ் என்னவான்னா ஜஸ்ட் லாபம் பார்க்கணும், லாபம் பார்க்கணும், லாபம் பார்க்கணும். இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லாபம் மட்டும் பார்க்கக்கூடாது, லாபத்தை வச்சு சொசைட்டிக்கும் ஏதாவது பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் எடுத்துன்னு வந்தது தான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன் ஷார்ட் இட் இஸ் கால்ட் சிஎஸ்ஆர். ஓகேவா கண்ணா? இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமா கம்பெனி வந்து என்ன டிஸ்க்ளோஷர்லாம் பண்ணணும்னா ஐ திங்க் 2% நினைக்கிறேன், 2% ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸை தனியாக ஒதுக்கி வச்சிடணும். அந்த வருஷம் இப்போ அதாவது என்னன்னா ஓல்டேஜ் ஹோமுக்கு போய் லைக் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறது, ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் அவங்களுக்கு வந்து அந்த சேர், அந்த வீல் சேர் வாங்கி கொடுக்கறது, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு புக்ஸு, பிளாக் போர்ட்ஸு, அப்புறம் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, தீபாவளிக்கு ஸ்வீட்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஒரு அமௌண்ட் வந்து கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும், மேண்டேட்ரி இப்போ. ஓகேவா? அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகிறது, எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் ஃபால் வந்து அது எண்ட் ஆஃப் த இயர் வந்து என்ன. சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நான் மொத்தமாகவே முடிச்சிட்டேன்டா 2%, அப்போ அது ஷார்ட் ஃபால் ஆகும்ல, அப்போல்லாம் என்ன, ப்ரீவியஸ் இயரோட ஷார்ட் ஃபால் என்ன, நேச்சர் ஆஃப் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன, விசிட்டிங் ஓல்டேஜ் ஹோமு, அப்புறம் விசிட்டிங் வந்து ஆர்ஃபனேஜஸ், விசிட்டிங் வந்து ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து பில்டிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் நோ ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. அந்த மாதிரி நிறைய இதுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, அதை லிஸ்ட் டவுன் பண்றது. டீடைல்ஸ் ஆஃப் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், கான்ட்ரிபியூஷன் டு அ ட்ரஸ்ட், ட்ரஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணுறதுடா என்னெல்லாம் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேற ப்ரொவிஷன் இஸ் மேட் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஒரு லயபிலிட்டி இன்கராக இருக்குடா, அதுக்கு வந்து நான் ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணேன்னா அதுக்கு ஒரு டிஸ்க்ளோஷர்ஸ், இது எல்லாமே சிஎஸ்ஆரில் ஹெட்டில் கொடுக்கணும். புரிஞ்சுதா கண்ணா? உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா, நோட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்ஆர் கண்டிப்பாக கேட்பான், 4 மார்க்கில் கேட்பான், இது எழுதினா போதும். இதில் வந்து டீட்டெயில்டாக வருதுடா, நான் ஒன்னொன்னும் தனித்தனியாக போட்டிருக்கேன், பட் தென் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இதில் தான் டவுட் எடுத்தோடனே சம் போயிடாதெல்லாம். அது மாதிரி அதே மாதிரி கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இருக்குடா. இப்போ கிரிப்டோ கரன்சி வர்ச்சுவல் கரன்சிஸ்லாம் இருக்கு, அதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன வருது, எந்த ரிப்போர்ட்டிங் டேட் படி அந்த கரன்சியோட வேல்யூனா, அதெல்லாம் சொல்றது கிரிப்டோ கரன்சி. சிலமா இதெல்லாம் கோத்ரூ பண்ணினதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் இப்போ வரான். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க, மித்ரா சொன்னாங்கல்ல, கரெக்ட். லயாபிலிட்டியில் போட்டுட்டு அப்புறம் அசர்ட் வரணும்டா இந்த ஃபார்மேட்டுக்கு.
நீங்க சொல்லுங்க கலமா. நார்மல் பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஐட்டம் போடுவோம் liability சைடுல? கீர்த்தனா சொல்லுங்க. ம். இவங்க கம்பெனினால ஷேர் கேபிட்டல் இருக்கும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும், ஷேர் வாரண்ட்ஸ் கீழ மணி ரிசீவ் ஆயிருக்கும். இந்த மணி பெண்டிங் அலாட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா இன்னும் வர வேண்டியது அது. நான் கரண்ட் லைபிலிட்டினா என்ன தெரியுமாடா? டிபென்ச்சர்ஸ், பேங்க் கிட்ட இருந்து வாங்கினது, லாங் டேர்ம் லோன்ஸ், ஓகேவா? டிஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டிலாம் லாங் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டினா என்னன்னு சொல்லுங்க வச்சலம்? கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ஷார்ட் டேர்ம், எனிதிங் that gets resolved within a period of 12 months is called as current liabilities. Anything that goes ahead of 12 months and the liability still exists na non current liability. ஓகேவா? இப்போ இதோட ஃபார்மேட் எப்படி ஆரம்பிக்கிறது? சும்மா ஹை லெவலா போட்டுக்கோங்களேன். நான் சொல்றது பேலன்ஸ் ஷீட்னு எழுதிக்கோங்க செல்லம். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், அடுத்தது ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட், நான் கரண்ட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி டோட்டல். ஈஸியா இருக்காது குட்டியா பார்க்கறதுக்கு. ஹை லெவல்ல இது ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்து வாங்கணும் அசட்ஸ். அசட்ஸ்னாலே ரெண்டு தான் இருக்குடா, ஃபிக்ஸ்ட் அசெட், கரண்ட் அசெட். ஃபிக்ஸ்ட் அசெட் தான் நான் கரண்ட் அசெட் சொல்லுவோம். எழுதிக்கோங்க செல்லம். நான் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட் டோட்டல், அவ்வளவுதான். நான் கரண்ட் அசெட் ரெண்டுமே வரும் சொல்லுமா? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸும் வரும், அதாவது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வரும். பிபினா என்ன சொல்லுங்க? சூப்பர். பிராண்ட் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னா என்ன? ஆ, ஓ வந்துட்டீங்களா மித்ரா? வாங்க வாங்க. சூப்பர். அதெல்லாம் இதெல்லாம் ஓகேவா? நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா மோர் தென் 12 மந்த்ஸ். ஓகே. டிஃபர்ட் டாக்ஸ் அசெட்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ், அதர் நான் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்ஸ், ஸ்டாக்கு, டெட்டாஸ், இன்வென்ட்ரி, இது எல்லாமே நீங்க 12th படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ரேஷியோ சாப்டர்ல. கரண்ட் அசெட், நான் கரண்ட் அசெட்லாம் இதோட கரண்ட் அசெட்டோட சேர்த்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸும் அக்ரூட் எக்ஸ்பென்சஸும் ஆட் பண்ணிக்கோங்க செல்லம். இல்ல இல்ல. ஸோ ஹை லெவல்ல பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் அசெட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரணும். ஓகேவா கண்ணா? இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? இதுல வந்து முக்கியமான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ரெண்டாவது பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்சிக்யூ போட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்சிக்யூ. போட்டுட்டீங்களாடா? இப்போ நீங்க இந்த உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா இந்த ஃபார்மேட்டை தரவு பண்ணும். ஓகேவா? எந்த ஃபார்மேட்டு? ரெவென்யூ, அந்த லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டையும் இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டையும் தரவு பண்ணும். சரியா? அது பண்ணிடுங்க. இல்லஸ்ட்ரேஷன் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து போகலாம். இல்லஸ்ட்ரேஷன் உங்களால் போட முடிஞ்சதுன்னா பாருங்க, இல்லை இல்லஸ்ட்ரேஷன் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுக்கிறேன்டா. நான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னா என்ன ஒன்று ஒன்றா வருது, கவர் ஆகுது. இதில் எது முக்கியமானதோ அதை நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ பேலன்ஸ் ஷீட் ஃபார் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்? வில்ஃபுல் டிஃபால்டர்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கவர் பண்ணியிருக்கேன், நம்ம பார்க்கலாம். சரியா? க்ரீன் போட்டிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். க்ரீனில் போட்டிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மற்றதெல்லாம் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் நல்லா பார்த்துணுமா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சி இதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணினதுக்கு அப்புறம் சம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும்டா. அதுக்குள்ள நீங்க ஃபார்முலா தரவு பண்ணிடுங்க. இந்த ஒரு ஃபார்முலா தரவு பண்ணிட்டீங்கன்னா மத்ததுக்கெல்லாம் ரொம்ப சேஞ்ச் கிடையாது, லைட்டா சேஞ்ச் தான். சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் மித்ராக்கு? உங்களுக்கு ஒரு டவுட் செஷன் நாளைக்கு கண்டிப்பா உட்காந்துக்கிறேன், டைமிங் சொல்றேன். சரியா? அப்புறம் ஒரு வாட்டி எதுக்கும் ரீவிசிட் பண்றேன் மித்ரா, அந்த வீடியோஸ் லொகேட் பண்ண முடியுதான்ட்டு. பண்ணினேன்னா லோட் பண்ணிடுறேன், இல்லைன்னா அது என்ன டவுட்ஸோ நாளைக்கு நம்ம உட்காந்துக்கலாம். கீர்த்தனாவோட டவுட்ஸ் நாளைக்கு உட்காந்துக்கிறேன். வேற என்னடா? எப்படி போயிட்டு இருக்கு டெஸ்ட்? முடிச்சிட்டீங்களா இந்த வாரத்தோட டெஸ்ட், சண்டேவோடது?
இன்னும் என்ன முடிக்க வேண்டியிருக்கு? கீர்த்தனா இன்னைக்குள்ள பண்ணிடுவாங்க. சூப்பர். மித்ரா நீங்க முடிச்சிட்டீங்கல்ல மித்ரா? மித்ரா 12 to 17 குள்ள கவர் ஆகுற சம்மா. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. புரியலையா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டா? எது அது 2 டிஸ்கஷன் மாரி வருதே அதுவா? RON RI. அந்த ஆன்சர் படிச்சா கஷ்டமா இருக்கா? கான்செப்ட் grip வர மாட்டேங்குதா? ஏதாவது கீர்த்தனா இஃப் யூ கேன் ஏதாவது பண்ண முடியுமா? கீர்த்தனா கூட உட்காந்தா? இல்ல அவங்களுக்குமே டவுட்டா இருக்கு. பாருங்க. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. இல்லன்னா நான் எடுக்கிறேன்டா. அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க எனக்கு. எல்லாமே அனுப்பிச்சிட்டு. ம். அதான். அது நீங்க இது பண்ணிட்டு பண்ணிடுங்க. சரியா? சோ இன்னைக்கு எல்லா டெஸ்ட்டும் வந்துரும். ஹோம்வொர்க் எப்படிடா போயிட்டு இருக்கு எல்லாரோடதும்? ஃபுல்லா ஃபுல் ஆன்லைன் எப்ப நடக்கும்? சரி. கீர்த்தனா மித்ரா, கீர்த்தனா நந்தனா. ஏய் எனக்கு ஹோம்வொர்க் நீங்க ஆன்லைன் பண்ணி ஆகணும்டா செல்லம்மா. அது ஏதாவது பண்ணுங்களேன். ஏதாவது. பிரியா, பிரியா. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் வரேன்ப்பா. ஒரு நிமிஷம். ஓகேடா. மெஜாரிட்டி உட்காந்து முடிச்சிருங்க என்ன செல்லம்? ஹோம்வொர்க்கு. 2 3 சரிடா கண்ணம்மா. தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ மித்ரா. தேங்க்யூ நந்தனா. ம். கீர்த்தனா பை செல்லம். தேங்க்யூ. தேங்க்யூ.